வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆலு பராத்தா பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, 2 பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பராத்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கப் மாவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். இப்போது இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பராத்தா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இதை நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. 15 to 20 minutes, மேக்ஸிமம் ஒரு ½ hour நீங்கள் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டஃபிங்க்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணுங்கிறத பார்ப்போம். இது கடாய் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். கடலெண்ணெயே எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரியுது. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போடுவோம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகா பொடி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகா பொடி நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 5 minutes மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோஸ் ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பராத்தாவில் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோதுமை மாவை நான் 3 உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவை நல்லா ஒரு சின்ன ரவுண்டாக செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து கோதுமை மாவு இன்னொன்று ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது தொடு மாவுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் பண்ணிவிட்டு 2 தடவை இப்படி பிரட்டிட்டிங்கன்னா இப்போ இந்த மாவை நல்லா நம்ம திரட்டிக்கலாம். நல்லா திரட்டிக்கிட்டு அப்புறம் சென்டரில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ, அதை எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம். 4 சைடும் நல்லா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கிறதுனால என்ன ஆகும், சென்டரில் அந்த ஸ்டஃபிங் இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம இதை திரட்டலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சென்டரில் ஸ்டஃபிங் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம திரட்ட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நான் சாப்பிடும்போது இந்த ஸ்டஃபிங்கும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னும் 2-3 செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி ஒரு 3-4 பராத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கல்லையும் போட்டுட்டேன், தோசை கல்லையும் போட்டுட்டேன். இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பராத்தா எடுத்து போடலாம். இந்த ஆலு பராத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு இந்த டேஸ்ட்டான ஆலு பரோட்டா நம்ம சாப்பிட்லாம். கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செய்யலாம். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் இது ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். வியூவர்ஸ், இப்போ நம்மளோட ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கெட்டியான தயிர் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சாஸும் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி ஊறுகாய் ரொம்ப பிடிக்கிறவங்க ஊறுகாவும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது 3மே நல்ல காம்பினேஷன். வீட்டு சின்ன பசங்களுக்கெலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கு ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை கிடையாது. நமக்கு
வெறும் பொட்டேட்டோ மட்டும் இருந்தாலே போதும், இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செய்யலாம், இல்லை ஒரு டின்னருக்கு செஞ்சிங்கனாலும் வந்து நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 3-4 பராத்தா சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.